ஸோ அடுத்து வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி அதை வச்சு பிளட் குரூப்போட வகையை பார்த்தோம். அடுத்து ஹார்ட்டோட அறைகளை ஏற்கனவே சொல்லியாச்சு. ஹார்ட்ல இருக்கிற கார்டியாக் சைக்கிள், ஓகேவா. அடுத்து அதில் இருக்க எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, மின் தூண்டல் படிநிலைகள், சரியா. S1 எப்போ வரும், S2 எப்போ வரும் அப்படின்றது. அடுத்து இசிஜி, பிஎல்ஐ, கியூஆர்எஸ்எல்ஐ, டிஎல்ஐ. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குது, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ். ஆர்பிசி வந்து ஹீமோகுளோபினோட மெஷர்மெண்ட் மூலமா தெரிஞ்சுக்கிறோம், இல்லை ஆர்பிசியோட அளவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆர்பிசியோட நார்மல் அளவு எவ்வளோ, மில்லியன். ஸோ அந்த வேல்யூ ரொம்ப முக்கியம், மில்லியன், சரியா. அடுத்து டபிள்யூபிசியோட அளவு என்ன, 8000, சரியா. அடுத்து பிளேட்லெட்ஸோட அளவு 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும், சரியா. ஸோ இது வந்து லேக்ஸ், ஆர்பிசி வந்து மில்லியன்ஸு, பிளேட்லெட்ஸ் வந்து பிளேட்லெட்ஸ் தான் வந்து லேக்ஸு, டபிள்யூபிசி வந்து தௌசண்ட்ஸ், ஓகேவா. ஓகே, கரெக்டாக சொல்லிட்டீங்க, குழப்ப வேண்டாம். அடுத்து கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ். இது எதெல்லாம் கிரானுலோசைட்ஸ்? ஸோ பென்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேசோஃபில், இயோசினோஃபில், நியூட்ரோஃபில், BEN, ஓகேவா. ஏ கிரானுலோசைட்ஸ் எதான், மோனோசைட்ஸ், லிம்போசைட்ஸ், ஓகேவா. ஸோ இந்த இப்போ இதை பார்த்து ஒருவேளை இது உங்க பிக்சர் கொடுத்து உங்களுக்கு இதில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த பிக்சர் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்களா? இந்த பிக்சர் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்க, சரியா. பார்த்த உடனே நீளமான பெரிய நியூக்ளியஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நியூட்ரோஃபில். ஸோ இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, நியூட்ரோஃபிலுக்கு இன்னொரு பேர் என்ன, பாலிமார்போநியூக்ளியர் நியூட்ரோஃபில். பாலிமார்போநியூக்ளியர் நியூட்ரோஃபில். பாலிமார்போநியூக்ளியர் நியூட்ரோஃபில் மட்டும் ஞாபகம் எழுதிக்கோங்க. அடுத்து ஈசன் ஞாபகம் வச்சுக்கிறது, ஈஸ்னோஃபில் எப்படி இருக்கும், ஆரஞ்சு கலர்ல இருக்கும். பார்த்தா தெரியுதா, ஆரஞ்சு கலர், ஓகேவா. ஸோ இருக்கையிலே பெருசா இருக்குது மோனோசைட். ஸோ அப்பியரன்ஸ் வச்சு பிளட் செல்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மோனோசைட் தான் இருக்கையிலே பெருசு. நியூட்ரோஃபில்ல PMN, பாலிமார்போநியூக்ளியர் நியூட்ரோஃபில்னு சொல்லுவோம். ஈஸ்னோஃபில் ஆரஞ்சு கலர்ல இருக்கும், சரியா. இருக்கையிலே சின்னது வந்து RBC. அடுத்து பிளட் குரூப்புக்கு போறோம். ஏ பிளட் குரூப்ல என்ன ஆன்டிஜன் இருக்கும், ஏ பிளட் குரூப்ல என்ன ஆன்டிஜன் இருக்கும், ஏ ஆன்டிஜன் இருக்கும். பி பிளட் குரூப்ல பி ஆன்டிஜன், ஏபில ஏபி ஆன்டிஜன். அடுத்து ஓல ஆன்டிஜன் இருக்காது, ஆன்டி ஏ ஆன்டி பி இருக்கும். இதுல யாரு யூனிவர்சல் டோனாரு, யூனிவர்சல் ரெசிபியன்ட். அப்போ எந்த பிளட் குரூப்புக்கு வேணாலும் சேரக்கூடியது யாரு, ஓ. யார்கிட்ட இருந்தாலும் வாங்கக்கூடியது ஏபி, ஓகேவா. இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது, லான்ஸ்டெய்னர், இல்லையா. லான்ஸ்டெய்னர் கண்டுபிடிச்சது. ஹார்ட்டுக்கு போயிடலாம். ஹார்ட் வந்து ஒரு 4 சேம்பர் இருக்கு, 4 அறைகள் இருக்கு. இந்த ஹார்ட்டை வந்து வெளியே சூழ்ந்திருக்கிறது யாரு, பெரிகார்டியல் மெம்பரேன். இந்த ஹார்ட்ல இருக்க பெரிகார்டியல் மெம்பரேன் இருக்கிற இது பேர் என்னது, பெரிகார்டியல் ஃப்ளூயிட், ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பெரிகார்டியத்துக்கும் ஹார்ட்டுக்கும் நடுவுல ஏதாவது ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் நடந்துச்சு அப்படின்னா அது பேர் பெரிகார்டியல் எஃப்யூஷன், சரியா. ஸோ பெரிகார்டியல் எஃப்யூஷன்னா என்ன, ஸோ இப்போ எஃப்யூஷன்ற வார்த்தை நீங்க எந்த இடத்துல உடம்புல படிச்சாலும் அந்த இடத்துல நீர் கோர்த்துருக்குன்னு அர்த்தம். ஸோ ஹார்ட்ல வந்துச்சு அப்படின்னா பெரிகார்டியல் எஃப்யூஷன்.
லங்ஸ்ல வந்துச்சுன்னா அது பேர் என்ன? ப்ளூரல் எஃப்யூஷன். சரியா? ஸோ லிவர்ல வந்துச்சு அப்படின்னா லிவர் இது வயிற்றுல வந்து அதிகமா வந்து நீர் கொத்துச்சுன்னா அது பேர் என்ன? அசைட்டிஸ். சரியா? ஸோ உடம்புல நீர் கோர்க்கிற வியாதிகள் இதெல்லாம் தான். பெரிகார்டியல் எஃப்யூஷன், ப்ளூரல் எஃப்யூஷன், அடுத்து அசைட்டிஸ். ASCITES, அசைட்டிஸ். அடுத்து ஹார்ட்டோட முக்கியமான பார்ட்ஸ் பார்க்க போறோம். சுப்பீரியர் வெனா காவா, இன்ஃபீரியர் வெனா காவா இருக்கு, அயோட்டா இருக்கு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது SA நோட், AV நோட், பண்டில் ஆஃப் ஹிஸ், பர்கின்ஜி ஃபைபர். SA நோடு எங்க இருக்கு? எங்க லொகேட் ஆயிருக்கு? என்ன லொகேஷன் ஆஃப் SA நோட்? ரைட் ஏட்ரியம்ல அப்பர் ரைட் பார்டர் ஆஃப் ரைட் ஏட்ரியம். ஸோ இந்த SA நோட் இங்க இருக்கு, தெரியுதா? ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா SA நோடு வந்து ஒரு தானாவே வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ அதை சும்மா விட்டாலே அது வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கும். சரியா? ஆட்டோ எக்ஸைட்டபிலிட்டி. சரியா? ஆட்டோ எக்ஸைட்டபிலிட்டி இருக்கிறதால அந்த SA நோட் டிஷ்யூஸ் வந்து எப்போ பார்த்தாலும் எலக்ட்ரிசிட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஃபர்ஸ்ட் அடுத்து யாருக்கு வராங்க? AV நோடுக்கு வராங்க. அதுக்கப்புறம் பண்டில் ஆஃப் ஹிஸ், அதுக்கப்புறம் பர்கின்ஜி ஃபைபர்ஸ். இப்போ SA நோடோட ரேட் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? AV நோடோட ரேட்டு சரி. இப்போ XA நோடோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 80 to 100 இருக்கு. சரியா? ஸோ அதோட ரேட் தான் கிட்டத்தட்ட ஹார்ட் ரேட். ஹார்ட் ரேட்டோட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். சரியா? அதோட எக்ஸாக்ட் நம்பர் ஹார்ட் ரேட் கிடையாது. ஸோ அப்படியே AV நோட் வந்துருச்சு அப்படின்னா 40 to 60 ஆயிரும். ஓகேவா? பண்டில் ஆஃப் ஹிஸ் வந்துச்சுன்னா அதோட குறைஞ்சிரும். பர்கின்ஜி ஃபைபர்ஸ்னா அதோட குறைஞ்சிரும். சரியா? சரி, இது ஒன்று புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த SA நோடு, AV நோடுக்குலாம் வந்து பிளட் சப்ளை வந்து ஹார்ட்டுக்கு என்ன பிளட் சப்ளையோ அதுதான். ஹார்ட்டுக்கு என்ன பிளட் சப்ளை இருக்கு? இப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. சப்ளை பண்றவங்களோட வேலை சப்ளை. பட் அவங்களுக்கும் ஒரு அவங்களுக்கும் பசிக்கும், அவங்களுக்கும் ஏதாவது வேணும் இல்லையா? இப்போ என்ன எக்ஸாம்பிளாலும் வச்சுக்கலாம். ஒருத்தர் பால் கறந்து எல்லா வீட்டுக்கும் விற்கிறாரு. சரியா? ஸோ என்னைக்காவது பால்காரருக்கு எப்படி பால் யூஸ் பண்ணுவாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அவர் எடுத்துட்டு கொடுக்கலாம், இல்லை மிஞ்சினதை இது பண்ணலாம். சரியா? ஸோ அப்போ அதுக்குன்னு அவங்க ஏதாவது தனியாக வச்சிருப்பாங்க, தனியாக ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க, தனியாக ஒரு அளவு வச்சிருப்பாங்க. சரியா? அப்போ உடம்புல இருக்கிற மற்ற பார்ட்டுக்கு வந்து சப்ளை பண்றது தான் வந்து அயோட்டா. சரியா? இப்போ ஹார்ட்டுக்கு சப்ளை பண்றது வந்து கொரோனரி ஆர்டரி. ரைட் கொரோனரி ஆர்டரி, லெஃப்ட் கொரோனரி ஆர்டரின்னு ரெண்டு இருக்குது. சரியா? ரைட் கொரோனரி ஆர்டரி, லெஃப்ட் கொரோனரி ஆர்டரின்னு ரெண்டு இருக்குது. ஸோ ரைட் கொரோனரி ஆர்டரி அப்படின்றது ரைட் சைடு ஆஃப், நீங்க ரொம்ப இதை டீட்டெயிலாக போக வேண்டாம். ரைட் கொரோனரி ஆர்டரின்றது ரைட் சைடு சப்ளை பண்ணும், லெஃப்ட் வந்து வைஸ் வர்சா. வைஸ் வர்சான்னு என்ன அர்த்தம்பா? வைஸ் வர்சான்னு என்ன? சரி, ஓகே, இந்த வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வைஸ் சொன்னா அது போலவே அப்படின்னு. என்னது? ரெஸ்பெக்டிவ்லி. சரியா? ரைட் எப்படி ரைட் சைடு எப்படி ரைட்டை சப்ளை பண்ணுதோ அது மாதிரி லெஃப்ட்னா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ரெஸ்பெக்டிவ்லி நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ ரைட் கொரோனரி ரைட் சைடு, லெஃப்ட் கொரோனரி ரைட் சைடு. இப்போ நம்ம நீங்க தெரிஞ்சுக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ரைட் சைடு முக்கியமா லெஃப்ட் சைடு முக்கியமா? லெஃப்ட் சைடு தான் முக்கியம். சரியா? சரி, ரெண்டு முக்கியம் சொல்லக்கூடாது. ரைட் சைடு தான், ரைட் சைடு விட லெஃப்ட் சைடு தான் முக்கியம். ஏன்? லெஃப்ட் சைடுலாம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் வந்து உடம்புக்கு போகுது. சரியா? ரைட் சைடு பாதிச்சா பிரச்சனை இல்லையான்னு கேட்டா அப்படி கிடையாது. எது பாதிச்சா கண்டிப்பா பிரச்சனை, எது பாதிச்சா சீக்கிரமா பிரச்சனை, எது பாதிச்சா உடனே டெத் ஆயிரும் அப்படின்னா லெஃப்ட் தான். அப்போ இங்க லெஃப்ட் சம்பந்தப்பட்ட பார்ட்ஸ், லெஃப்ட் சம்பந்தப்பட்ட ECG, லெஃப்ட் சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷன் தான் இங்க ரொம்ப முக்கியமா பார்க்கணும்.
அப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து வர அயோட்டா அதோட பிளட் பிரஷர் தான் நம்ம உடம்போட பிளட் பிரஷர். ரைட் ஏட்ரியத்துல பிரஷரை மெஷர் பண்ணி பார்த்தோம்னா 10 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி கம்மியா தான் இருக்கும். லெஃப்ட் ஏட்ரியம் மெஷர் பண்ணோம்னா 25 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி கம்மியா தான் இருக்கும். ரைட் வென்ட்ரிக்கிள் பிரஷர் மெஷர் பண்ணோம் அப்படின்னா வெறும் 40 மில்லிமீட்டருக்கு கம்மியா தான் இருக்கும். ஸோ இங்க உடம்போட பிரஷர்னு சொல்றது எதோட பிரஷர்? லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட பிரஷர். இடது வென்ட்ரிக்கிளோட பிரஷர் தான் 80ல இருந்து 120க்கு ஏறியும் இறங்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் உடம்போட பிரஷர் நம்ம சொல்றோம். சரியா? ஸோ இப்போ கார்டியாக் சைக்கிள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கார்டியாக் சைக்கிள் என்ன நடக்குது? சிஸ்டோல் டயஸ்டோல் நடக்குது. சிஸ்டோல்னா என்ன? கண்ட்ராக்ஷன். ஓகேவா? இதயம் சுருங்குதல் வந்து சிஸ்டோல், இதயம் விரிகிறது வந்து டயஸ்டோல். எது சீக்கிரமா நடக்கும், எது லேட்டா நடக்கும்? எது சீக்கிரமா நடக்கும்? எது சீக்கிரமா நடக்கும்? சிஸ்டோல் தான் சீக்கிரமா நடக்கும். சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, இது ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். இப்போ ஒரு மசிலை பிடிக்கிறீங்க, மசிலை கண்ட்ராக்ட் பண்றீங்க, இப்படி மடக்கி கண்ட்ராக்ட் பண்ணா உடனே கண்ட்ராக்ட் ஆகும். ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் கை வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இதான் மசிலோட தன்மை. என்ன காரணம்? ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு மசிலுக்கு. ஸோ மசிலுக்கு ஒரு பேசிக்கான ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கிறதால அதை கண்ட்ராக்ட் பண்ணி ப்ரெஷரால கண்ட்ராக்ட் பண்றதுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும், ரிலாக்ஸ் பண்ணும்போது ப்ரெஷர் குறைஞ்சிரும். டைம் டியூரேஷனும் சிஸ்டோலுக்கு கம்மியா இருக்கும், டயஸ்டோலுக்கு ரொம்ப லேட்டா நடக்கும். சரியா? ஸோ ஒரு கார்டியாக் சைக்கிளோட டைம் டியூரேஷன் என்ன? 0.8. அதுல சிஸ்டோல் எவ்வளோ, டயஸ்டோல் எவ்வளோ? புக்ல கொடுத்துருக்காங்களா? சரி, எழுதிக்கோங்க. ஸோ டியூரேஷன் கேட்டீங்க அப்படின்னா 0.8 செகண்ட், அப்படித்தானே? ஸோ 0.8 செகண்ட்ஸ் இருக்குதா? இப்போ இந்த 0.8 செகண்ட்ஸ்ல 0.3 வந்து ஒரு கார்டியாக் சைக்கிள். ஓகேவா? 0.8 into 60 போட்டோம்னா எவ்வளவு வரும்? 72 வரும். அதாவது ஒரு செகண்ட்ல 80% டைம் தான் வந்து ஒரு கார்டியாக் சைக்கிள். அப்போ 0.8 செகண்ட்ஸ் into 60, ஒரு நிமிஷம். அப்போ ஒரு நிமிஷத்தோட ஹார்ட் ரேட் இதை வச்சு தான் சொல்றோம். எப்படி? 72 சொல்றோம். இது புரிஞ்சுதா? இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, அந்த 0.8 வென்ட்ரிக்கிளுக்கு தனியா மெஷர் பண்ணும், ஏட்ரியத்துக்கு தனியா மெஷர் பண்ணும். சரியா? இப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சரி இப்போ நம்ம இங்க இந்தியால எவ்வளவு நேரம் பகல் இருக்கு, எவ்வளவு நேரம் வெளிச்சம் இருக்குன்னு அப்ராக்சிமேட்டா கணக்கு பண்ண வரும். 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. சரியா? ஆனா இங்க பகல் இரவு வரதும் உங்களுக்கு சவுதி அரேபியா வச்சுக்கோ, சவுதி அரேபியால பகல் இரவு வரதும் வந்து வேற வேற டைம்ல தானே. ஆனா அங்க பகல் இரவு எவ்வளவு நடக்கும்? அதே 12 மணி நேரம் பகல் தான், அதே 12 மணி நேரம் இரவு தான். வேற வேற டைம் நடக்கிறதுக்காக பகலும் இரவு வேற வேற அமௌண்ட் கிடையாது. சரியா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 0.8ல 0.3 சிஸ்டோல்னாலே மீதி இருக்குது டயஸ்டோல் தான். சரியா? இது போக மீதி இருக்க டைம் வந்து டயஸ்டோல் தான் நடக்க போகுது. ஓகேவா? சோ இங்க 0.3 அப்படின்றது வென்ட்ரிகுலார் சிஸ்டோல், 0.5ன்றது வென்ட்ரிகுலார் டயஸ்டோல். புரிஞ்சுதா? சோ வென்ட்ரிக்கிள் சுருங்கி விரியுது, சுருங்கி விரியுது. சோ வென்ட்ரிக்கிளை மட்டும் தனியா கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சுருங்கி விரிகிறதுக்கு வந்து நம்ம ஒரு டைம் வச்சுக்கிறோம். சரியா? இப்போ டயஸ்டோல் தனியா எடுத்துக்கலாம், அதாவது ஏட்ரியம் தனியா எடுத்துக்கலாம். 0.1 அப்படின்றது
ஏட்ரியல் சிஸ்டோல் 0.7 அப்படின்றது ஏட்ரியல் டயஸ்டோல். புரிஞ்சுதா? சோ இதான் வந்து கார்டியக் சைக்கிளோட டைம் டியூரேஷன். 0.8 செகண்ட ஏட்ரியமுக்கு தனியா பிரிச்சிருங்க, வென்ட்ரிக்கிள் தனியா பிரிச்சிருங்க. சோ இப்போ என்ன நடக்குது, நம்ம உடம்புல இருக்கிற டீஆக்சிடேட் பிளட் எல்லாத்தையும் யார் கொண்டு வரா? சுப்பீரியர் வீனா கேவா, இன்ஃபீரியர் வீனா கேவா. இது ரெண்டும் எங்க கொண்டு வருது? ரைட் ஏட்ரியத்துக்கு கொண்டு வருது. ரைட் ஏட்ரியத்துல எங்க போகுது பிளட்? ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு போகுது. ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து பிளட் எங்க போகுது? லங்ஸ்க்கு போய் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. எது வழியா? பல்மனரி ஆர்டரி வழியா. உடம்புலயே அசுத்தமான ரத்தம் கேரி பண்ற ஒரே ஆர்டரி என்னது? பல்மனரி ஆர்டரி. அதுக்கப்புறம் பிளட்ல போய் ஆக்சிஜனேஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன வருது? பல்மனரி வெயின் வழியா லெஃப்ட் ஏட்ரியம் வருது. அடுத்து லெஃப்ட் ஏட்ரியம் இருந்து எங்க போகுது? லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் போகுது. லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் போகுது. அடுத்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து அயோட்டா வழியா உடம்பு ஃபுல்லா வந்து பிளட் சப்ளை ஆகுது. சோ இப்படிதான் வந்து சர்க்குலேஷன் நடக்குது. இதுல எங்க டவுட் இருக்கா? இப்போ நம்ம வால்வ்ஸ் பாத்துடலாம். ரைட் ஏட்ரியத்துக்கும் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் இருக்குது என்ன வால்வு? ட்ரைகஸ்பிட். ரைட் லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருக்குது பைகஸ்பிட் வால்வ். இன்னொரு பேர் என்ன? மிட்ரல் வால்வ். டவுட் இல்லல்ல? இப்போ ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் பல்மனரி ஆர்டரிக்கும் இருக்குது பல்மனரி வால்வ். லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் அயோட்டாக்கும் நடுவுல இருக்குது அயோட்டிக் வால்வ். இதோட ரெண்டோட ஷேப்புமே செமிலூனார் வால்வ். சரியா? அரை சந்திர வடிவத்துல இருக்கும். அரை சந்திர வால்வ்னு சொல்லுவாங்க. ஆனா பேருன்னு கேட்டா ரைட் சைடுல இருக்குது பல்மனரி வால்வு, லெஃப்ட் சைடுல இருக்குது அயோட்டிக் வால்வ். இதுல சந்தேகம் இருக்கா? அப்ப நமக்கு முக்கியமான வால்வு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ரைட் சைடுல இருக்கிற ட்ரைகஸ்பிட் வால்வும் லெஃப்ட் சைடுல இருக்கிற பைகஸ்பிட் வால்வ்ன்ற மிட்ரல் வால்வ். இதுதான் ரொம்ப முக்கியம். சோ இத வச்சுதான் சத்தங்கள் வந்து இங்க தீர்மானிக்கப்படுது. சரியா? சோ இப்போ சத்தத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சிஸ்டோல் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா ஒரு சத்தம், சிஸ்டோல் வந்து முடிய போகுதுன்னா ஒரு சத்தம். சோ S1 S2 வந்து சிஸ்டோலை வச்சே ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? டயஸ்டோல அங்க கொண்டே வரக்கூடாது. கொஸ்டினும் அப்படிதான் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? S1 occurs at the beginning of systole, S2 occurs at the end of systole. ரொம்ப சிம்பிள். சோ கண்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி of course ரிலாக்ஸேஷன் முடிஞ்சிருக்கும். ஆனா கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? S1 occurs at the beginning of systole. அப்போ S1 mitral closure. சரியா? S2 aortic closure. சரியா? சோ இந்த மிட்ரல் க்ளோஷரும் ட்ரைகஸ்பிட் க்ளோஷரும் ஒன்னா தான் நடக்கும். ஆனா எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன்? லெஃப்ட் ரைட் எப்பவுமே வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணிரும். அதனால கேட்டாங்க அப்படின்னா மிட்ரல் தான் நீங்க மெயினா சொல்லணும். மிட்ரலும் அதுல இருக்கும், பைகஸ்பிடும் ட்ரைகஸ்பிடும் இருக்கும், அயோட்டிக்கும் இருக்கும், பல்மரி இருக்கும். So S1 is due to closure of bicuspid and tricuspid valves. S2 is due to closure of semilunar valves. நீங்க ஞாபகம். ஆனா மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா லெஃப்ட் தான். நீங்க ஹார்ட் எங்க வச்சு நீங்க மெஷர் பண்றீங்க? இங்க வச்சு மெஷர் பண்றீங்க. லெஃப்ட் சைடுல வச்சு தான் மெஷர் பண்றோம். அப்ப லெஃப்ட் சைடுல அவங்க மென்ஷன் பண்றது என்ன அப்படின்னா முக்கியமா லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் வந்து முக்கியமான S1 மெஷர் பண்றது முக்கியமா இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடு தான். சரியா? இது புரிஞ்சது இல்ல? ரைட். இப்போ நம்ம இது தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா கார்டியாக் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அண்ட் ECG. இது ரொம்ப முக்கியமான டயக்ராம். இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒவ்வொன்றையும் அந்த ஹார்ட்டையே ஒவ்வொரு பரிணாமத்துல பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் ஹார்ட்டை கார்டியாக் சைக்கிள் வழியா பார்த்தோம். அடுத்து ஹார்ட்டை நம்ம எப்படி பார்த்தோம்? SA நோட், AV நோட் அது வழியா பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து ஹார்ட்டை வந்து அதோட பிளட் சப்ளை வழியா பார்த்துருக்கோம், கொரோனரி ஆர்டரி அது வழியா பார்த்துருக்கோம். இப்போ நாலாவது எலக்ட்ரோலைட்ஸ் மூலியமா பார்க்கறோம். இப்போ நாலாவது இருக்க எலக்ட்ரோலைட்ஸையும் SA நோட AV நோட ஒன்னா சேர்க்கப்படும். சரியா? இப்போ ஹார்ட்ல இருக்கிற ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகிறதுக்கான காரணம் யாரு? இந்த கார்டியாக் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். இந்த கார்டியாக் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 0, அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்கும்? சோடியம் வந்து இன்ஃப்ளக்ஸ் ஆகும், அடுத்து பொட்டாசியம் வந்து வெளியே போகும், எஃப்ளக்ஸ் ஆகும், அடுத்து கால்சியம் இன்ஃப்ளக்ஸ் ஆகும், அடுத்து எஃப்ளக்ஸ் ஆஃப் பொட்டாசியம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கார்டியாக் ஆக்ஷன் பொட்டன்ஷியல்ல முக்கியமான பாசிட்டிவ் வேவுக்கு காரணம் சோடியம். இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சாலே போதும். சரியா? அடுத்து பிளாட்டா ஒன்று இருக்கா, பிளாட் டியூப் ஃபேஸ்னு சொல்லுவோம், அதுக்கு காரணம் பொட்டாசியம். அடுத்து ஒரு சின்ன ஒரு வளைவு இருக்கா, அதுக்கு காரணம் கால்சியம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா புரியும். பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, அடுத்து பொட்டாசியம், அடுத்து கால்சியம். ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு டாலான ஒரு வேவ் கிடைக்குதா, பாசிட்டிவ் வேவ், அதுதான் QRS காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ஸோ சோடியம் இஸ் ஈக்குவல் டு QRS காம்ப்ளெக்ஸ். இந்த கான்செப்ட் புரியுதா? அடுத்து பொட்டாசியம் ஈக்குவல் டு ST செக்மெண்ட். ஓகேவா? ஒரு நிமிஷம். கால்சியம் ஈக்குவல் டு ST செக்மெண்ட். கால்சியம் ஈக்குவல், அடுத்து பொட்டாசியம் ஈக்குவல் டு T வேவ். எதுக்காக சொல்றோம்? ஸோ ஹார்ட்ல இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ்லயும் எலக்ட்ரோலைட்ஸ் இந்த மாதிரி வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த எலக்ட்ரோலைட்ஸ் மூவ்மெண்ட்டை நம்ம வந்து எலக்ட்ரோட வச்சு மெஷர் பண்றது பேர் தான் எலக்ட்ரோ கார்டியோகிராம். நம்ம 12 லீட்ஸ் வச்சு மெஷர் பண்றோம். சரியா? 6 செஸ்ட் லீடு, இன்னொரு 6 வந்து லிம்ப் லீட்ஸ். சரியா? ஸோ லிம்ப் லீட்ஸ்லேயே வந்து 2 டைப் இருக்கு. ஸோ 6 செஸ்ட் லீடு 6 லிம்ப் லீட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 லீட் இசிஜின்னு சொல்லுவாங்க அதை. சரியா? ஸோ இப்போ இதை ஞாபகம் பண்ணியது என்ன அப்படின்னா, எனக்கு இங்க ஒரு டால் வேவ் கிடைக்குதா, இந்த டால் வேவுக்கு காரணம் சோடியம். இங்க ஒரு பிளாட்டிக் கிடைக்குதா, இந்த பிளாட்டிக்கு காரணம் கால்சியம். இங்க ஒரு நல்ல ஒரு ஃபால் இருக்கா, அந்த ஃபாலுக்கு காரணம் பொட்டாசியம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை நான் அப்படியே இசிஜியா வரைஞ்சேன் அப்படின்னா, இந்த சோடியம் வேவ் தான் இந்த QRS காம்ப்ளெக்ஸ், இந்த கால்சியம் வேவ் தான் ST செக்மெண்ட், இந்த பொட்டாசியம் தான் வந்து டி. சரியா? இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கோங்க, ஹைப்போகலிமியா ஹைப்பர் கலிமியா பிரச்சனை இருக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு, அப்போ எந்த வேவ் இசிஜில பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? டி வேவ் உயரமா இருந்துச்சுன்னா ஹைப்பர் கலிமியா, டி வேவ் சின்னதா இருந்துச்சு அப்படின்னா ஹைப்போகலிமியா. நான் எதுக்காக சொல்றேன்னு புரியுதா? புரியுதா புரியலையா? சுத்தமா புரியலையா? இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 3ஆ பிரிச்சுப்போம். இந்த சோடியம்ன்றது வந்து பயாலஜி மாதிரி, இந்த கால்சியம் வந்து பிசிக்ஸ் மாதிரி, இந்த பொட்டாசியம்ன்றது கெமிஸ்ட்ரி மாதிரி. சரியா? அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உனக்கு எந்த சப்ஜெக்ட்ல பிரச்சனை இருக்கோ அதை கரெக்ட் பண்ணா தானே அந்த வேவ் சரியாகும். இப்போ அதே மாதிரி உனக்கு மார்க் வந்து அந்த சப்ஜெக்ட்ல குறைஞ்சது அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் சரி பண்ணும், அப்படிதானே? இப்போ பொட்டாசியம் தான் வந்து கெமிஸ்ட்ரி சொன்ன, அப்படிதானே? பொட்டாசியம் கெமிஸ்ட்ரி அப்படின்னா பொட்டாசியம்ல மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னா நீ கெமிஸ்ட்ரி படிக்கலன்னு அர்த்தம். பொட்டாசியம்ல மார்க் ஜாஸ்தியா இருக்கு, கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சுக்கணும்னு அர்த்தம். அப்போ இந்த வேவ் வந்து இங்க பள்ளமா இருந்துச்சு அப்படின்னா உடம்புல பொட்டாசியம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இந்த வேவ் வந்து உயரமா இருக்கு அப்படின்னா உடம்புல பொட்டாசியம் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போ அதே சமயம் இந்த இடத்துல கால்சியம் கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ST வந்து பள்ளமா இருக்கும், கால்சியம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ST வந்து உயரமா இருக்கும். அதே மாதிரி QRS உயரமா இருக்குமான்னு கேட்டா உயரமா இருக்காது. ஏன் அப்படின்னா இதோட வேல்யூல ரொம்ப கம்மி. இதோட வேல்யூ, உடம்போட பொட்டாசியம் வேல்யூ என்ன, 3ல இருந்து 5 வரைக்கும் தான் இருக்கும். கால்சியம் வேல்யூ என்ன, 9ல இருந்து 11 வரைக்கும் தான் இருக்கும். ஆனா சோடியமோட வேல்யூ என்ன, 130 to 140. ஸோ எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் எதுல ரிஃப்ளெக்ட் ஆகும்? கால்சியத்திலையும் பொட்டாசியத்திலையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், சோடியம்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. சரியா? ஹைப்பர் கலிமியா ஹைப்போகலிமியா, ஹைப்பர் கால்சியமா ஹைப்போகால்சியமா, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட இசிஜி லீஸ்ட்ல நம்ம பார்த்துக்க முடியும். ரைட்டா? ஸோ இதுதான் முக்கியமான உங்களுக்கு புக்ல இல்லாத முக்கியமான NCERT பாயிண்ட்ஸ். ரைட்டா? ஸோ இசிஜி கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது QRS இஸ் டியூ டு சோடியம். அது இப்போ இன்னொரு வேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க, வென்ட்ரிகுலார் டீபோலரைசேஷன். ஓகேவா? வென்ட்ரிகுலார் டீபோலரைசேஷன். இதுல P வேவ்க்கு ஏட்ரியல் டீபோலரைசேஷன். ஓகேவா? QRSனா வென்ட்ரிகுலார் டீபோலரைசேஷன். அடுத்து இருக்கிறது வந்து வென்ட்ரிகுலார் ரீபோலரைசேஷன். ஸோ இங்க டீபோலரைசேஷன் வார்த்தை இருக்கு அப்படின்னா சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம், ரீபோலரைசேஷன் சார்ஜ் வருது அப்படின்னா சார்ஜ் இறங்குதுன்னு அர்த்தம். ரொம்ப
ஒரு பாசிட்டிவ் வேவ் பார்க்குற அப்படின்னா அது டீபோலரைசேஷன், ஒரு நெகட்டிவ் வேவோ ஃபிளாட் வேவோ பார்க்கறனா ரீபோலரைசேஷன். புரிஞ்சுதா? ஸோ ஒரே விஷயத்த 3 ஆங்கிள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோலைட்ஸ் ஆங்கிள் பார்க்கணும், அடுத்து கார்டியாக் சைக்கிள் ஆங்கிள் பார்க்கணும், மூணாவது இசிஜி ஆங்கிள் பார்க்கணும். மூணையும் ஒன்னா பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். புரிஞ்சுதா? முடிச்சுக்கலாமா? ஓகேவா? ஸோ நாளைக்கு இதையும் படிச்சுட்டு இதை படிச்சிருங்க, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் படிச்சுக்கோங்க. நாளைக்கு டெஸ்ட்.